கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தியிலே வருகின்ற 6ஆம் அதிகாரத்திலே வரக்கூடிய அந்த பகுதியிலே ஒரு நீண்ட உரையை ஆற்றுகின்றார். அந்த நீண்ட உரை எதை பற்றியது என்று சொன்னால், உணவு, அப்பம், மன்னா, இறுதியாக அது நற்கருணை என்ற ஒரு தலைப்பிலே, கருத்திலே அந்த நீண்ட உரையை ஆண்டவர் இயேசு நிறைவு செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய இந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்கின்றார், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்று சொல்கின்றார். நானே என்ற அந்த வார்த்தை பலமுறை நாம் இந்த விளக்கத்தை கேட்டிருக்கின்றோம். ஆண்டவர் மட்டும்தான் சொல்ல முடியும் நானே என்று. காரணம், கடவுள் மட்டும்தான் யாருடைய உதவி இல்லாமல், யாருடைய இடையூறும் தலையீடும் இல்லாமல் தாமாக இருக்கக்கூடியவர். எனவே தான் கடவுளுடைய பண்புகளாக 6 பண்புகளை 6 லட்சணங்கள் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம், படிக்கின்றோம், நம்முடைய இறையியல் அடிப்படையிலே தெரிந்து கொள்கிறோம். அதில் ஒரு பண்பு என்னவென்று சொன்னால், கடவுள் தாமாக இருக்கின்றார். கடவுள் தாமாக இருக்கின்றார் என்று சொன்னால், அவரை படைக்க யாரும் இல்லை, படைக்கப்பட்டவரும் இல்லை. எனவே அவருக்கு முதலும் இல்லை, முடிவும் இல்லை, தொடக்கமும் இல்லை, அவருக்கு முடிவு இல்லை. அவர் தானாக என்றும் என்றென்றைக்கும் எப்பொழுதுமே இருக்கிறார். எனவே அவர் நானே என்ற அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்துகின்ற பொழுது கடவுளுடைய அந்த ஒரு தன்மையை அங்கே வெளிப்படுத்துகிறார். வாழ்வு தருகின்ற உணவு சாதாரணமான உணவு அல்ல. இந்த சாதாரண உணவு என்பது ஒரு வேளைக்கு வேளை நாம் உண்ண வேண்டும். காரணம், இந்த உணவு என்பது நம்மிலே அது செரித்து நாமாக நம்முடைய ஆற்றலாக மாறி நாம் வாழ்வதற்கு வேண்டிய ஒரு வழியாக அமைகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கின்ற வாழ்வு தருகின்ற உணவு என்று சொன்னால் நிலை வாழ்வு தருகின்ற உணவு. நாம் ஆன்மீக வகையிலே இறைவனோடு இருக்கின்ற அந்த உறவிலே நாம் வாழுகின்ற அந்த ஒரு உணவைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அது யார்தான் கொடுக்க முடியும் என்று சொன்னால், கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேறு யாரும் கொடுக்க முடியாது. காரணம், கடவுள் மட்டும்தான் என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய வாழ்வை நமக்கு கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கின்றார். எனவே தான் பாருங்கள், ஆண்டவர் இயேசு உணவு வேளையிலே தன்னுடைய தொடர் பிரசன்னத்தையும் தன்னுடைய உடன் இருப்பையும் எங்கே அவர் விட்டு சென்றார் என்று சொன்னால், நற்கருணையிலே தான் விட்டு சென்றார். இது என் உடல், இதை வாங்கி உண்ணுங்கள் என்று சொன்னார். இதை ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் கொண்டாடுங்கள் என்று சொன்னார். எனவே உணவின் வடிவிலே தான் ஆண்டவர் இன்றும் நம்மோடு இருக்கின்றார். அந்த உணவு நமக்கு என்ன தருகிறது? இந்த உயிர் வாழ்வதற்கு மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மீக வாழ்விலே வாழும் அந்த ஒரு உண்மையை, உணவை நமக்கு எடுத்து சொல்கிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இத்தகைய ஒரு உணவு என்பது கடவுள் தருகின்ற ஒரு உணவாக இருக்கிறது. எனவே என்னிடம் வருகின்றவர்களுக்கு பசியே இராது. அப்படி என்றால் இந்த உணவு உண்டால் பசி எடுக்கும். ஆனால் இந்த உணவு என்பது என்றைக்கும் பசி இல்லாமல், குறை இல்லாமல், தேவையின்றி என்றைக்கும் நிறைவு அதோடு இருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறது. எனவே தான் என்னுடைய உணவு, நான் கொடுக்கின்ற உணவு, என்னை உண்கின்றவர்கள் பசியே இராமல் வாழ்வார்கள் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, எதை சொல்கிறார் என்று சொன்னால், தன்னை பற்றி சொல்கிறார். அந்த தன்னை அவர் எப்படி நமக்கு கொடுத்தார் என்று சொன்னால், நற்கருணையிலே கொடுக்கின்றார். அந்த நற்கருணையைத்தான் நாளும் நாம் கொண்டாடுகின்றோம், தினமும் நாம் கொண்டாடுகின்றோம். அந்த நற்கருணையில் தான் ஆண்டவர் இருக்கின்றார். அவருடைய திரு உடலை நாம் உண்கின்றோம், அவருடைய இரத்தத்தை நாம் உட்கொள்கின்றோம். அவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற அந்த உடன் இருப்பை உறுதி செய்கிறோம், அந்த உண்மையை உணர்கிறோம். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கும் நம்மை பார்த்து, என்னை உண்கின்றவர்கள் வாழ்வை பெறுவார்கள், இறுதி வரைக்கும் அந்த வாழ்வை அவர்கள் காத்து கொள்வார்கள் என்று சொல்லி நம்மையும் அழைக்கின்றார். எனவே வாழ்வு தருகின்ற உணவாகிய இயேசுவினுடைய நற்கருணைக்கு நாம் வந்திருக்கின்றோம். அந்த ஆண்டவர் இயேசு நம்முள் வருகிறார், நம்மோடு வாழ்கிறார் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாக உறுதியுடன் வாழ இறையருளை வேண்டுவோம். ஆமென்.